Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அனாயிண்டிங் ஃபயர் கேத்தலிக் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் ஐரோப்பா வாழ் பகுதி கத்தோலிக்க மக்களுக்கான 3 நாள் மாபெரும் நற்செய்தி பெருவிழா. நாள் செப்டம்பர் மாதம் 20, 21 மற்றும் 22. வழிநடத்துபவர்கள் அருட்தந்தை ஆல்பர்ட், திருச்சி மறை மாவட்டம். அருட்தந்தை சைஜு, இயக்குனர் AFCM மினிஸ்ட்ரிஸ், சகோதரர் இன்பநாதன். மேலும் விவரங்களுக்கு முன்பதிவிற்கு www.afcmuk.org என்ற இணையதளத்தை தொடர்பு கொள்ளவும். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உறைய என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய என் அருமை இறை மக்களே, ஆண்டவருடைய கல்வாரி பலியில் இணைந்து இறைவன் எனக்காக பலியான அந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்ல வாஞ்சையோடு இருக்கிறேன் என்கிற உணர்வோடு இந்த பலியில் நாம் எல்லோரும் பங்கெடுக்கிறோம். இயேசுவின் உடலோடு இணைந்த பிள்ளைகளாய் வாழ இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நமக்குள் இருக்கிற வேறுபாடுகள், ஜாதிய இன மொழி ரீதியான வேறுபாடுகளை எல்லாம் கடந்து ஆண்டவர் என்கிற இயேசு என்கிற உடலோடு இணைந்த உறுப்புகளாய் வாழ இந்த நாளில் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஒரு அழைப்பை தருகிறார். நினைத்து பார்ப்போம், எத்தனை நேரங்களிலெல்லாம் வேற்றுமை பாராட்டி இருக்கிறோம். ஜாதியினுடைய பெயரிலே வேற்றுமை பாராட்டுகிறோம், செய்கிற பணியின் அடிப்படையில் வேற்றுமை பார்க்கிறோம், இருக்கிற இடத்தின் அடிப்படையில் வேற்றுமை பார்க்கிறோம், வர்க்க ரீதியா வம்ச ரீதியான வேற்றுமைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அல்லவா. கிறிஸ்தவனாய் இருந்து திருப்பலியில் பங்கெடுத்து நற்கருணை வாங்கக்கூடிய நம் ஒவ்வொருவரும் அப்பேற்பட்ட காரியத்தில் ஈடுபட்டிருந்தார். ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் மனதார இந்த காரியத்தை செய்திருக்கிறேன், ஆயினும் கூட எனது மாற்றத்திற்கான ஒரு தேடலின் பொருட்டு எனக்கு மன்னிப்பை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடம் இந்த திருப்பலி வாயிலாக மன்னிப்பை வேண்டி அவருடைய அருளை வேண்டுவோம். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். உன்னருள் என்னிலிருந்தும் உணராமல் நான் வாழ்ந்தேன், என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும்.
உன் வழியை அறிந்திருந்தும் நடவாமல் மாறியிருந்தேன். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். உதவி செய்ய வாய்ப்பிருந்தும் உதவாமல் உதறிச் சென்றேன். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். உன்னை வாழ்வில் தெளிவிருந்தும் உலக போக்கில் நான் அலைந்தேன். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவிர்தையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கனிவோடு கண்ணோக்கும், அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்து உணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனம் 12 முதல் 14, 20 31 முடிய. சகோதர சகோதரிகளே, உடல் ஒன்று, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியே பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனதல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும், அதன் பின் பிணி தீர்க்கும் அருங்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். எல்லோருமே திருத்தூதர்களா? எல்லோருமே இறைவாக்கினர்களா? எல்லோருமே போதகர்களா? எல்லோருமே வல்ல செயல் செய்பவர்களா? இல்லை. எல்லோருமே பிணி தீர்க்கும் அருங்கொடை பெற்றவர்களா? எல்லோருமே பரவச பேச்சு பேசுகிறவர்களா? எல்லோருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. எனவே நீங்கள் மேலான அருங்கொடையே ஆர்வமாய் நாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு.
இயேசு என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரை நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரை நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரை நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உன் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரை நான் உம்மை துதிப்பேன். உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரை நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரை நான் உம்மை துதிப்பேன்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 11 தொடங்கி 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பன். அவ்வூரைச் சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்முடைய பெரிய இறைவாக்கினர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, வாழ்வு தரும் வார்த்தை, வல்லமையான வார்த்தை நம்மை இந்த நாளில் புதிய ஒரு பாதையை நோக்கி பயணிக்க, உறவுகளுக்கு மத்தியில் இருக்கிற உரசல்களை கடந்து உன்னதராம் கிறிஸ்து விரும்புகிற உறவின் மையப்பட்ட ஒரு சமூகமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இயேசுவின் உடலோடு இணைந்திட அழைக்கிறார். ஆக இயேசுவோடு அவருடைய உடலோடு இணைந்து பயணிக்க இந்த நாளில் பவுலடியாருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய நற்செய்தி நமக்கு ஒரு அழைப்பை தருவதோடு ஒரு ஆழமான ஒரு சுய ஆய்வு செய்து பார்க்க அழைப்பை தருவதாக நான் உணர்கிறேன். பிரியமான பிள்ளைகள், இன்னைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம், அதனுடைய பின்னணியை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். கொரிந்து நகரிலே இந்த கிறிஸ்தவம் என்கிற பெயர் பெற்று அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல். அதுவரை யூத மதத்தில் இருந்தவர்கள் மற்றும் பல்வேறு குறுநில அல்லது சிறு குறு தெய்வ வழிபாடுகளில் இருந்தவர்களுக்கு கிறிஸ்துவுடைய போதனையை பெற்று அந்த போதனையை திருத்துதர்கள் ஆழமாய் அழுத்தமாய் அறிவிக்கிற பொழுது அதை வாஞ்சையோடு கேட்ட பிள்ளைகள் இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் இயேசு என்பதை கண்டுகொண்டு கிறிஸ்துதான் என்பதை உணர்ந்து கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். கிறிஸ்துவம் என்கிற அந்த மார்க்கத்திற்குள்ளாக, அந்த சமயத்திற்குள்ளாக அவர்கள் உள்வருகிற நேரம் அது. அப்போ திருச்சபை என்கிற அந்த ஒரு சித்தாந்தம், திருச்சபை என்கிற ஒரு அமைப்பு உருவாகி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. எங்கே மனுஷன் 2-3 பேர் கூடி வந்துட்டானோ அந்த இடத்துல பிரச்சனை தாங்க. நல்ல ஒரு ஃபெய்த் ஃபார்மேஷன் இல்லாமல், சரியான ஒரு குறிக்கோள் இல்லாமல், நேர்கொண்ட பார்வை இல்லாமல் எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் பிரச்சனை வரத்தான் செய்யும். சில நேரங்களில் நல்ல தெளிந்த சிந்தனை இருந்தாலும் கூட ஒரு சில நேரம் உரசல்கள் வரத்தான் செய்யும். எனக்கு தெரிஞ்சு ஒரு புதிதாக ஒரு பங்கு ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அந்த பங்கு ஆரம்பிக்கணும்னு மக்கள் பல நாட்களாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. நாங்கள் இவ்வளோ தூரம் போகிறோம், எங்கள் ஊரில் இவ்வளோ ஜனக்கட்டு இருக்குது, எங்களுக்கு ஒரு பங்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு 1000 பல முறை சென்று அவர்களை சந்தித்து, அங்கே இருக்கிற மறைவட்ட அதிபரை சந்தித்து
மற்ற குருக்களோடு எல்லாம் தொடர்பு கொண்டு எங்களுக்கு பங்கு தாருங்கள், பங்கு ஆரம்பிப்பதற்கான எல்லா சகல வசதிகளும் இருக்கிறது, வருகிற தந்தையை எங்களால் கவனித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏகப்பட்ட காரியங்களை சொல்லி 1000 பங்கு கேட்டார்கள். 1000 பங்கு கொடுத்தார். அப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் அந்த பங்கு ஆரம்பிக்கப்பட்டது. மக்களுடனே கோயிலெலாம் கட்டணும், அப்படி இப்படின்னு நிறைய திட்டங்கள், பங்கு சாமியார் தங்கக்கூடிய இல்லம் கட்டணும், நமக்குன்னு ஒரு சிறிதாக ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, அதை புறணமைத்து நல்ல முறையில் வைத்துக்கொள்ள வேண்டும், அப்படி நிறைய திட்டங்கள்லாம் தீட்டப்பட்டுச்சு. அப்போது புதிதாக போன பங்கு சாமியார் யங் மேன், ஃபஸ்ட்டு பேரிஷ் அவர் போன உடனே இந்த காரியங்களாம் மக்கள் செய்ய ஆர்வமாக இருக்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், ஒரு சில பொறுப்புகளுக்குரிய ஒரு அமைப்புகளை உருவாக்கி ஒவ்வொரு குழுக்களாக நிர்வாக குழு, அப்புறம் நிதிக்குழு, அப்புறம் செயல்பாட்டு குழு, அப்புறம் நிறைய குழுக்களை உருவாக்குனார் இல்லையா. இந்த குழுக்களை உருவாக்கிட்டு ஒன்றுக்கும் பொறுப்பாளர் போட்டார் பார்த்துக்கோங்க. ஆரம்பிச்சிச்சு வினையும் சனின்னு அவருக்கு. அங்கேருந்து பிரச்சனைங்க. அவரை தலைவராக போடுறாரு. நான் அவர் ரொம்ப வேண்டப்பட்டவரா, அவரை தலைவராக போடுறாரே, சாமியாருக்கு சொந்தக்காரா, அவர் இன்னும் ஊரில் சம்பந்தம் போட்டிருக்காரே, சாமியாருக்கு அந்த ஊரில் சொந்தம் இருக்கே அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு மேலே ஒன்று யதார்த்தமாக திறமையான ஆள், தகுதியான ஆள், நேர்மையான ஆள், பங்கு சாமியார் நல்ல தொடர்பில் இருக்கிற ஒரு உண்மையான ஒரு மனுஷனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தா எப்படியெல்லாம் மக்கள் சொல்லி 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 கடைசியில் அந்த ஃபாதர் 3 வருஷத்தில் அந்த பங்கு விட்டு போயிட்டாருங்க. பங்கு அவ்வளவு ஆர்வத்தோட நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி போன சாமியாருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் எங்கள் வட்டாரத்துக்குள்ளே ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன். இது எல்லா இடத்துலையும் நடக்கும். நீங்கள் பணி செய்கிற இடத்துல, ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற தலைமை ஆசிரியருக்கு நடக்கும். நீங்கள் ஒரு தன்னார்வமாக ஒரு என்ஜிஓ போல் நீங்கள் செயல்படுறீங்க, தன்னார்வ குழுவாக செயல்படுறீங்க அப்படின்னாவே 4 பேர் சேர்ந்த இடத்துல இது போல் உரசல்கள்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட உரசல் தான் எங்கே வந்துருச்சு அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த கொரிந்து திருச்சபையில் வருகிறது. அப்போ தான் பவுலடியார் சொல்கிறாரு, ஏன் உங்களுக்குள்ளே நீங்கள் சண்டை போடுகிறீர்கள்? நம்ம எல்லோரும் கிறிஸ்துவின் உடலோடு இணைக்கப்பட்டவர்கள். உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்து ஒருவராகத்தான் இருக்கிறார். நீ கிரேக்கனாக இருக்கிறாய், நீ கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறாய். நீ கிறிஸ்தவனாக இருக்கிறாய், நீ அறிவிக்கிறாய். அடிமையாக இருக்கிறாய், நீனும் கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடியவனாக, அறிந்திருக்கக்கூடியவனாக இருக்கிறாய். எபிரேயனாக இருக்கிறாய், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், அதை பிறரை ஏற்பதற்கு நீ தூண்டுகிறாய். அப்படின்ற விதத்தில் நீ கிரேக்கன், நீ அடிமை அல்லது நீ யூதன் அப்படின்ற அந்த தடைகளையெல்லாம் கடந்து நம்ம இணைக்கக்கூடியது கிறிஸ்து என்கிற அந்த ஒற்றை வார்த்தை, அந்த ஒற்றை தூணின் மீது நாம் எல்லோரும் இணைக்கப்படுகிறோம் அப்படின்ற செய்தியை பவுலடியார் அழுத்தமாக சொல்லுகிறார். அதற்கு அவர் எடுத்த ஒரு உருவகம் தான் உடல். உடல் அப்படின்னும் போது எல்லா உறுப்புகளும் சேர்ந்தது தான் உடல். எல்லா உறுப்புகளும் சேர்ந்தது தான் உடல். இப்போ கண்ணுக்கும் காதுக்கும் சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நல்லா இருக்குமா? மூக்குக்கும் வாய்க்கும் சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்குமா? அன்னைக்கு ஒரு பெண் பிள்ளையை பார்த்தேன், கல்லூரி படிக்கக்கூடிய பிள்ளை. அது என்கிட்ட சொன்னிச்சு, என்னம்மா ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்டேன். எனக்கு காது வலியாக எனக்கு அப்படியே தண்ணி வந்துருச்சு அப்படின்னு. ஏமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ரொம்ப சளி பிடிச்சி எனக்கு மூக்கடைப்பாயிருச்சு, அதனால் மூக்கில் சளி வராமல் எனக்கு காது வலியாக சீல் வடிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னிச்சு. பார்த்தீங்களா, மூக்கு அதனுடைய வேலையில் வந்து தடைப்பட்டோன்னு அடுத்து எங்கே உடப்பு விழுகுது? காதில் உடப்பு விழுகுது. அப்போ இங்கே தொண்டை சரியில்லைன்னா கரெக்டாக வந்து அந்த மூக்கில் சளியாக வருது. அந்த சளி வெளியில் வர்றதுக்கான வழி சரியானதுனால அது மாற்று வழி கண்டுபிடிச்சி அது வாட்டில் வெளில போயிட்டுருக்கு. அப்போ எல்லாமே இன்டர் கனெக்டட். நீங்கள் வந்து ஹியூமன் அனாட்டமி, எனக்குலாம் மருத்துவத்தில் துறையில் இருக்கிற ஒரு சில நண்பர்கள் எனக்கு தெரியும். இப்போ இடையில கூட நான் ஒரு முறை முழுசாக ஃபுல் பாடி செக்கப் அப்படின்னு நான் போயிருந்தேன். அப்போ தான் நான் பார்த்துக்கோங்க, ஒன்று எம்ஆர்ஐ ஸ்கேன் அதுன்னு எடுத்து, ஃபாதர் உங்களுக்கு இப்படி இருக்குது, உங்களில் சுகர் இவ்வளோ இருக்குது, ப்ரெஷர் இவ்வளோ இருக்குது, ரெண்டுமே எனக்கு இல்லை, ஆனால் ஒன்று அளவிட்டு சொன்னாங்க, எல்லாமே சரியாக இருக்குது, உடம்பு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பேக் பெயின் மாத்திரம் இருக்குன்னு சொன்னேன். அதற்கான காரியங்கள் எல்லாம் ரொம்ப மைனூட்டாக அழகாக எடுத்து காமிக்கிறாங்க. பார்த்துக்கோங்க, அந்த ஸ்பைனலுக்குள்ளே அத்தனை நரம்பு போகுது. அந்த நரம்புக்குள்ளே போகிற இடத்துல ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கு சின்ன ஒரு கம்ப்ரெஷன் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு சின்ன பெயின் இருக்குது. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ரொம்ப அலட்டிக்கிறாமல் ஓடி ஆடி விளையாடாமல் ஒரு 6 months இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும், அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லை அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஒரு பக்கம் கண்டுபிடிப்புகள் அப்படி இருந்தாலும் கூட ஆண்டவர் வந்து எவ்வளோ டிசைன் பண்ணி அந்த உடம்பை படைச்சி வச்சிருக்காரு பாருங்களேன். அப்போ இந்த உடலை அவர் யாரோட ஒப்பிடுறாருன்னா திருச்சபையோடு ஒப்பிடுகிறார். இப்போ திருச்சபை என்பது ஒரு சாராருக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அதில் எல்லாரும் இணைந்திருப்பது தான் திருச்சபை. நிறை உள்ளவர்கள், குறை உள்ளவர்கள், உள்ளவர்கள், இல்லாதவர்கள், துன்பப்படுகிறவர்கள், மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள், எல்லாரும் சேர்ந்ததாங்க திருச்சபை. நான் கடந்த வாரம் இதே நாளில் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை மறைவுரையில் கூட நான் உங்களுக்கு சொன்னேன்,
தொடர்ந்து கேட்கிறவளுக்கு நினைவு இருக்கும். இயேசுடைய அந்த செலெக்ஷன் ஆஃப் த டிசைபிள்ஸ், அவர் இந்த சீடர்களை உருவாக்குகிற அல்லது அவர்களை தேர்ந்தெடுக்கிற விதத்திலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்டிபிள் சாய்ஸஸ் அவர் செய்வார். எல்லாரையும் தூக்கி வைப்பார். நம்ம பெரியவர் இருக்கிறாரு, யார் நம்ம பேதுரு இருக்கிறாரு, ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, யார் நம்ம யூதாஸ் இருக்கிறாரு, நல்ல ஒரு 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 என்ன சொல்ற ஒரு எழுத்தாளர் ஒருத்தர் இருக்கார், ரைட்டர் ஒருத்தர் இருக்கார், யார் நம்ம யோவான் உள்ள இருக்கிறாரு, நல்ல தைரியமாக பேசக்கூடிய ஒரு ஆள், எதற்கும் துணிந்து நிற்கக்கூடியவர் இருக்கார், யார் தீவிரவாதியான சீமோன் இருக்கிறாரு. இது எல்லாரையும் சேர்த்து வைக்கிற பொழுதுதான் அது சீடர்கள் அப்படின்றத உருவாக்குறார். ஒருத்தங்கிட்ட இல்லாததை மற்றவங்கள்ட்ட பார்த்து கற்றுக்கலாம், ஒருத்தவங்ககிட்ட இருக்கிற நிறைய இன்னொருத்தவங்க பார்த்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் உருவாக்குறார். அதுபோல தான் இந்த திருச்சபையும் பலரால் இணைத்து எல்லோரையும் ஒரு இன்க்ளூசிவ் சர்ச், கேத்தலிக் சர்ச் அப்படின்றது இன்க்ளூசிவ் சர்ச். இதில் யாருமே எக்ஸ்க்ளூடட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம திருச்சபை யாரையும் நம்ம தள்ளுறது இல்லை. உடலில் பார்க்குற பொழுது உடல் உறுப்புகள் இருக்கிறது இல்லையா, ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வேலையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நீ இந்த வேலையை செய்யணும், கண்ணா நீ பார்த்து கரெக்டாக மூளை சொல்லும் போது நீ கரெக்டாக கண்ணை திறக்கணும், மூளை சொல்லும் போது கண்ணை மூடிக்கிறணும், கிடைக்கிற செய்தியை இங்கே பாஸ் பண்ணணும் அப்படின்னு அது வேலையை அது செய்யுது. அதுபோல் மூக்குக்கு ஒரு காரியத்தை கொடுத்துருக்காரு, கரெக்டாக நீ காற்றை உள்வாங்கணும், அந்த மூக்குக்குள்ள இருக்கிற அந்த சில பட்ஸ் எல்லாம் எதை ஃபில்ட்ரு பண்ணணுமோ அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்ல காற்றை முடிந்த அளவு நல்ல காற்றை உள்ளே விடணும். இதெல்லாம் ஹியூமன் அனாட்டமியில் கடவுள் அதுக்குன்னு ஒரு வேலை கொடுத்துருக்காரு. அதுபோல தான் திருச்சபையில் கொடுத்துருக்கிறாரு. திருச்சபையில் எல்லாரையும் உள் வச்சது தான் நம்ம திருச்சபை. இப்போ உடம்புல இருக்கிற உறுப்புகளை பார்க்குறீங்க இல்லையா, இப்போ கண்ணு அழகாக இருக்குது ஒருத்தருக்கு உங்கள் சொல்லுவாங்க, ஒரு சில நடிகைகள் பேரை சொல்லுவாங்க, அல்லது ஒரு சில மனிதர்களை நம்ம பார்க்குற பொழுது அவங்க கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணு அழகாக இருக்குது அப்படின்றதுக்காண்டி உடம்புல 15-20 இடத்துல அதே கண்ணை வச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு சில பேருக்கு உங்கள் லிப்ஸ் உதடு அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உடம்புல ஒரு 20 இடத்துல உங்கள் உதடாக இருக்குது, அது நல்லாவா இருக்கும் யோசிச்சு பாருங்கள். உங்கள் கண் இமையை நினச்சி பாருங்கள். எந்த பார்ட்டு உங்கள் உடம்புல அழகாக இருக்குன்னு நீங்களாக உணர்றீங்களோ அல்ல அடுத்தவங்க உங்களை சொல்லியிருக்காங்களோ இது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி 4 இடத்துல வாங்கி வைக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒருத்தர் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றாரு, ஒரு ஸ்வீட்ஸ் கடைக்கு போகிறாரு, அந்த போய் ஒரு ஸ்வீட்டு பீஜி நாயுடு இங்கே ஃபேமஸ் ஆனது திருச்சியில், அங்கே போய் சாப்பிட்றோம். அப்போது ஒரு ரசகுல்லா வாங்கி சாப்பிட்றோம், ரசகுல்லா நல்லா இருக்கே டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னோடனே கூட 2 சாப்பிடலாம். ஆனால் இது நம்ம அப்படி செய்ய முடியாது பார்த்துக்கோங்க. கடவுள் ஏன்னா இதை அளந்து அதை அந்தந்த இடத்துல அப்படி எப்படி இருக்கணும்னு அவர் செஞ்சு வச்சது. இதை டிப்பிக்கலாக அப்படியே தூக்கி பவுலடியார் இன்றைக்கு நடக்கிற திருச்சபை நடக்கிற காரியங்களோடு ஒப்பிடுகிறார். என் அன்பு இறைப்பிள்ளைகளை, நீங்கள் ஏன் உங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள்? கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் ஏன் உங்களுக்குள் பேசிக் கொள்கிறீர்கள்? நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள் அப்படின்ற செய்தியை அந்த இடத்துல ஆழமாக ஆண்டவர் பதிவு செய்கிறார். அன்னைக்கு திருச்சபையில் யூதன், கிரேக்கன், அடிமை, உரிமை குடிமகன் அப்படின்னு எப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களோ 2000 வருஷம் ஆயும் இன்றைக்கும் நாம் என்ன செய்கிறோமா இதே சண்டையை தான் போட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் வேறு வேறு வடிவங்களில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். தமிழக திருச்சபைக்கு எல்லாரும் அறிந்த ஒரு காரியம், ஜாதி அப்படின்ற பேரில் இவங்க இன்னாரு, இவங்க இன்னாரு, அவங்க அந்த ஆள், இவங்க இந்த ஆள் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம், ஒரு பிரிவினையை நமக்குள்ளே வச்சுருக்கிறோம், இன்றைக்கும் வச்சுருக்கிறோம். நம்ம ஒரு விதத்தில் சொல்லப்போனால் நம்ம இந்து சமூகத்தில் இருந்து நாம் கிறிஸ்தவங்களாக வந்தவங்க தான். இங்கே இருக்கிற பெரும்பாலான மக்கள் அப்படித்தான். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மார்க்கத்தை பின்பற்றுகிற பொழுது நம்ம முழுமையாக கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது ஒரு சில சாரத்தை உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். அது தேவையில்லைன்னு 2000 வருஷமாக திருச்சபை ஆரம்பித்த காலத்துலேருந்து சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அது இன்றைக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை அது விரட்டிக்கிட்டே வருது. அது யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு தெரியலை. ஏன்னா அது மேலேருந்து கீழே வர இதே பிரச்சனை எல்லா இடத்துலையுமே இருக்குது. மறைச்சு சொல்கிறதுக்கெலாம் பெரிதாக ஒன்றும் இல்லை. ஆனால் இதிலிருந்து ஒரு விடிவை நாம் கண்டுகொள்ளாமல், இதிலிருந்து ஒரு தெளிவு நமக்கு கிடைக்காம திருச்சபைக்கு ரட்சிப்பு மீட்பு என்பது தமிழக திருச்சபைக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காலம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதனுடைய தனிப்பட்ட விதத்தில் நினைக்கிறேன். அப்போ இந்த ஜாதிய கட்டமைப்பு இன்னைக்கு திருச்சபையில் இருக்குது இல்லையா, அதை பற்றி பேசக்கூடியவர்கள் என்னினம், எங்கள் ஆள், எங்கள் வர்க்கம் அப்படி நாம் நினைக்கிறோம் இல்லையா. அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிற ஒரு செய்தி என்னென்னா, நீங்கள் எல்லாருமே எனக்கு சொந்தமானவர்கள், என்னிடமிருந்து பிறந்தவர்கள் தான், அவர் இல்லாமல் நீர் இல்லை, நான் இல்லாமல் அவன் இல்லை அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்றத ஆண்டவர் சொல்கிறார். ஏன் அப்படின்னா திருச்சபைக்குள்ளே நாம் நுழைகிற எல்லாருக்குமே நம்ம யாரால் அருட்பொழிவு செய்யப்படுகிறோம் என்றால் ஆவியினுடைய வல்லமையால் அருட்பொழிவு செய்யப்பட்டு திருமுழுக்கால் நாம் கிறிஸ்துவின் உடலாய் மாறுகிறோம்.
அப்போ அந்த எப்படி ஒரு திருமுழுக்கு, அந்த திருமுழுக்கில் பெறப்படக்கூடிய அல்லது கொடுக்கப்படக்கூடிய ஆசீர்வாதமும் அருளும் சமமாக இருக்கிறதோ, அதே போல திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுமே, ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒவ்வொரு மனிதனுமே இணையானவன், அவன் சமமானவன் தான். இருக்கப்பட்டவன் இல்லாதப்பட்ட அவ்வளோ வித்தியாசமே இல்லைங்க. இன்னைக்கு திருமுழுக்கில் குழந்தைகளுக்கு பிறக்கக்கூடிய திருமுழுக்கு நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? அந்த திருமுழுக்கு பார்க்குற பொழுது ஒரு பகட்டான ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு குழந்தைய தூக்கிட்டு நிற்கிறாங்க. ஒரு திருமுழுக்கு நடக்குது, ஒரு 5 குழந்தைங்க இருக்கிறாங்க. நல்ல பகட்டான ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு குழந்தை நிற்குது. அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படுகிற அந்த திருமுழுக்கின் ஆசீர்வாதமும், ஒரு 3 மாத குழந்தை இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு 5 வயசு பிள்ளையை தூக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த பிள்ளை திருமுழுக்கு நிற்குது. 5 வயசு மூத்த அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிற திருமுழுக்கினுடைய அருளும், ஒரு ஏழை ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் அன்னைக்கு திருமுழுக்கு அந்த குழந்தைக்கு போட்டு வர்றது கூட ட்ரெஸ் இல்லை. பக்கத்து வீட்டில இருந்து பழைய ட்ரெஸ்ஸு அல்லது அவங்க மூத்த பிள்ளைக்கு கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸு அந்த பிள்ளை திருப்பி போட்டு குழந்தையும் தாயுமா நிற்கிறாங்க ஞான பெற்றோரோடு. அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படுகிற அந்த திருமுழுக்கும், சொந்த பந்தம் தாய் பிள்ளை எல்லாரும் சேர்த்து வச்சு பெரிய கூட்டம் அந்த பக்கம் ஒரு குழந்தையுடைய திருமுழுக்கு நிற்கிறாங்க. அவங்க கையில் ஒரு குழந்தை இருக்குது. இந்த 4 குழந்தை இப்படி நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 குழந்தைகளுக்கும் கொடுக்கப்படுகிற திருமுழுக்கில் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தில் சிறிதும் ஏற்றமும் இல்லை, இரக்கமும் இல்லை. சரியான விதத்தில் தான் ஆண்டவர் அந்த திருமுழுக்கில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த திருமுழுக்கின் மூலமாக கிறிஸ்துவை ஏற்றிருக்கிற நாம் இன்று முதல் அல்லது இறுதி வரை ஒரே அருள் வாழ்வில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு பவுலடியார் உடலோடு இருக்கிற அந்த உறவை திருச்சபையோடு இணைத்து கூறுகிறார். நீங்கள் கிறிஸ்துவின் உடல். ரோமேயர் திருமுகம் 12வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கலாம். நாம் பலராக இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாக இருக்கிறோம். நாம் பலராக இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்து இருப்பதால் ஒரே உடலாக இருக்கிறோம். இப்போ அடிப்படையில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு பிரிவினையான ஒரு எண்ணத்தை நம்ம உணர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல் காரியம், நாம செய்கிற பணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பணியை உயர்ந்தது தாழ்ந்தது நாம் நினைக்கிறோம். ஆனால் சமூகம் வேணுக்குன்னு ஒரு சில காரியங்களை சொல்லி வச்சிருக்கு. சித்தாந்த ரீதியாக சொல்லி வைத்திருக்கிறது. கடவுளிடமிருந்து பிறந்த பிறப்புகளின் அடிப்படையில் ஒரு சித்தாந்தம், அதெல்லாம் என்னது, ஒரு மார்க்கமான கருத்துக்களை சொல்லி அதிலிருந்து ஒரு பிரிவினையை சொல்லுது பார்த்தீங்களா. அதை நான் ஆதரித்து சொல்லவில்லை. அதை கடந்து நாம் செய்யக்கூடிய பணி, பொறுப்புகள், அந்தந்த பொறுப்பை நம்ம நிறைவாக செய்யணும். பெருசு சிறுசு அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்ற செய்தியை உள்ளே கொண்டு வராரு. எப்போ இந்த எண்ணம் வரும்னா, தன்னை குறித்த ஒரு பெருமிதம் வருகிற பொழுது. அதைத்தான் நீங்கள் பார்க்குறோம். பின்பகுதியில் நீங்கள் பாருங்களேன், அந்த யூதர்களுக்கு மத்தியில், அந்த யூதத்திலிருந்து புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், 2வது இறைவாக்கினர்களையும், 3வது போதர்களையும், பின்னர் வல்ல செயல் செய்வோரையும், அதன் பின் பிணிதீர்க்கும் அருட்கொடை பெற்றவர்களையும், துணை நிற்கிறவர்களையும், தலைமையேற்று வழிநடத்தவர்களையும், பல்வேறு பரவச பேச்சு பேசுகிற ஆகியோரையும் ஏற்படுத்தினார். எல்லோரும் திருத்தூதர்களா? எப்படி எல்லாரையும் திருத்தூதர்களா மாத்திட்டா மற்ற பணிகள் செய்கிறது யாரு? எல்லாரும் வல்ல செயல் செய்கிறவர்களா? இல்லை. எல்லாரும் பிணிதீர்க்கும் அருட்கொடை பெற்றவர்களா? எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். கடைசியா பவுலடியார் சொல்லுகிற செய்தி என்ன? நீங்கள் மேலான அருட்கொடையை நாடுவதில் ஆர்வமுடையவர்களாக இருங்கள். இது பெருசு, இது சிறுசு அப்படின்னு இல்லை. சர்ச்சுக்குள்ளே நம்ம கொடுக்குற எல்லா பணியும், கடவுள் நமக்கு திருச்சபையிலிருந்து அருள் பொழியப்பட்ட நமக்கு, அல்லது திருமுழுக்கினால் திரு அவையை பெற்றுக்கொண்ட நமக்கு கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் பொதுவானது. அது எதிலுமே ஏற்றமிறக்கம் இல்லாத ஒன்றை கொடுக்கிறார். கலாத்தியர்களுக்கு திருமுகம் 3வது அதிகாரம் 28வது வசனம் இப்படி சொல்லுகிறது. திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வளவுதான். கிறிஸ்துவை நம் ஆடையாக அணிந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு வெளிச்சத்தை, ஒரு தெளிவை ஆண்டவர் நமக்கு இந்த இடத்துல தருகிறார். அப்போ நம்முடைய மேலான ஒரு நோக்கம், நம்ம எல்லாருடைய இணைந்த செயல்பாடு எப்படி இருக்கணும்னா, கடவுளுடைய அருள் கொடையை பெறுவதில் ஆர்வம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்போனா ஒரு பாரபட்சமற்ற பார்வையுடையவர்களாக நாம் இருக்கணும். எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு இன்க்ளூசிவ் சர்ச், ஒரு உள்ளடக்கம் பெற்ற எல்லாரையும் அணைத்து கொள்ளக்கூடிய ஒரு திருச்சபையின் அங்கமாக நாம் இருந்து இந்த திருச்சபைக்கு பெருமையை சேர்க்க வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு முதல் வாசகத்தை கடந்திருக்கிற அந்த நற்செய்தியில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். யாரு? நைநகரத்து கைம்பெண். ஒரு கைம்பெண்ணுக்கு கடவுளுடைய அருள் அங்கு கொடுக்கப்படுகிறது. தன்னுடைய மகனை இழந்து, தன் மகனுடைய இறப்பினால் வாடி, அந்த உடலை எடுத்து கொண்டு செல்லக்கூடிய உறவினர்களோடு அழுது புலம்பிக் கொண்டு அந்த தாய் போகிற பொழுது ஆண்டவராக முன் சென்று அவருடைய வேதனைக்கு மருந்தாக இருந்த, அவருக்கு உற்ற துணையாக இருந்த தன் ஒரே மகனை இழந்து வாடுகிற
அந்த தாய்க்கு தானாய் சென்று அந்த இடத்துல ஒரு காரியம் செய்கிறாரு ஆண்டவர் அப்படின்னு சொன்னால், அவர் உணர்கிறார், என் உடலினுடைய ஒரு உறுப்பாய் இந்த கைம்பெண் கஷ்டப்படுகிறாளே, இவருடைய கஷ்டத்தை கண்டுவிட்டு நான் எப்படி கடந்து போவது அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு அவரை தொடுகிறது. இறைவனுடைய வல்லமை அந்த இடத்தில் வெளிப்படுகிறது. இறந்த அவருடைய மகனை உயிரோடு அவருக்கு எழுப்பி கொடுக்கிறார். இதுதான் இயேசு ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். அடுத்தவருடைய வழியை நாம் உணரணும் அப்படின்னு சொன்னால், அவரும் என் உடலின் உறுப்பு, அல்லது அவரும் என் போன்று கிறிஸ்துவனுடைய உடலின் உறுப்பு அப்படின்றத நாம் உணரணும். அஃப்கோர்ஸ் கேத்தலிக் சர்ச்சில் நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய உடனிருப்பை வெளிப்படுத்தத்தான் செய்கிறோம். திடீர்னு ஒரு கஷ்டம் வருதா, கவர்மெண்ட்லேருந்து ஒரு அறிவிப்பு வருது, கஜா புயல் திடீர்னு வருது, நம்ம எவ்வளவோ காரியங்களை செஞ்சோம், இல்லைன்னு சொல்லலை. கார்கில் போர்லாம் நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் பார்த்துருக்கோம். சர்ச்சில் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க, சின்ன சின்னதாக ஸ்டாம்பு கொடுத்து அதுக்கு 5 ரூபா 2 ரூபா அப்படிலாம் கலெக்ட் பண்ணி அங்கேருந்து அனுப்புனாங்க. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்துகிறோம், நிறைய காரியங்கள் நம்ம செஞ்சு கொண்டே இருக்கிறோம். எல்லாம் தான் செஞ்சாலும், என்னதான் நம்ம பொது காரியங்களை செஞ்சாலும், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள நம்ம வரும்போத ஏன் ஜாதி அப்படின்னு வந்து நிற்கிறோம், இது ஏன் இனம், ஏன் சொந்தக்காரன் அப்படின்னு வந்து நிற்கிறேன் இல்லையா? அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் வன்மையாக கண்டிக்கக்கூடியதாக நான் பார்க்கிறேன். இல்லை, அவன் என்ன ஜாதி, அவன் எந்த இடத்துலேருந்து வர்றான், யார் அப்படின்றதையும் கடந்து அவன் ஒரு மனுஷன், அவனுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குது, அவனுக்கு உடல் இருக்கிற அந்த உடலுக்கு ஒரு வலி ஏற்படுகிறது, அவனுக்குள்ள இழப்பு இருக்கிற அந்த இழப்புக்குள் ஆழமான ஒரு வருத்தம் இருக்கிறது அப்படின்னு நீ கண்டு கொண்டாய் என்று சொன்னால், உன்னால் இயலும் என்றால், என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்று சொன்னால், என்னால் இயலும் என்றால், குறைபோக்க கண்ணீர் துடைக்க ஒரு அடி ஏன் நீ எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு வேண்டுகோளை ஆண்டவர் இந்த நாளில் நான் வைப்பதாக நான் உணர்கிறேன். அதைத்தான் ஆண்டவர் செஞ்சார். இந்த கைம்பெண்ணுக்கு தானாக போய் அந்த இடத்துல ஒரு உதவியை செய்து அவன் மகனை மீண்டுமாக உயிர் கொடுக்க செய்து அவருக்கு ஒரு வாழ்க்கையுடைய நம்பிக்கையை கொடுத்தாருங்க. நம்பிக்கையை கொடுத்தார். கைம்பெண்ணு தான் நான் திருச்சபைக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கல, கைம்பெண்ணுக்கே நம்ம பணி செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கல, அந்த அம்மாவும் எனக்கு தேவை, அவருடைய குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷம் இருக்கணும், அவளும் கடவுளுடைய மாட்சியை கண்டுகொள்ளணும்னு கடவுள் கொண்ட இயேசு ஆண்டவர் காட்டிய அந்த அக்கறையை நாமும் நம்மோடு வாழக்கூடிய சக சமூக மக்களோடு, சக மனிதனோடு நாம் காட்டுகிற பொழுது ஒரே உடலின் உறுப்புகளாயிருப்போம். உடல் கிறிஸ்து, நாம் எல்லோரும் உறுப்புகள், இயேசுவின் உடலாய் இணைவோம். ஆமென். வாசல் தேடி வந்தே, உந்தன் பாதம் பணிய வந்தே, தாகம் கொண்டளைந்தே, உந்தன் கருணை வேண்டி நின்றே. என்னிடத்தில் உள்ளதெல்லாம் உள்ளமேனும் அன்பு மனம், தாயன்பை தேடும் சிறு பிள்ளை போல வருகின்றேன், காணிக்கையாய் தருகின்றேன், என் உள்ளம் ஏற்பாய். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன், தாகம் கொண்டளைந்தேன், உந்தன் கருணை வேண்டி நின்றே. என் அன்பு சகோதரமே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றது ஆகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரேவும் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவோடு கண்ணோக்கி இந்த காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோ. ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்கின்றீர். ஆகவே நாங்கள் வானதூத புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவ 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 வான் படைகளின் கடவுள ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனித மனைத்திற்கு மூற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு தந்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரமேந்தி தம் சிறைகளுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருகவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மெது ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்றைய நாள் பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் இப்படி திருப்பாதம் கொண்டு போய் சேர்த்தருளும். மேலும் இந்த நாள் திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜபிக்கின்ற குடும்பங்களில் பிறந்த நாள் காணக்கூடிய நம் பிள்ளைகள், திருமண நாள் மற்றும் பல்வேறு தினங்களை நினைவு கூறக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர்தாமே உம்முடைய கரம் கொண்டு தொட்டு வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமருள தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் பலவீனங்களை பாராமல் உம்மீது கொண்டிருக்கும் உண்மையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த ஆண்டவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் என் ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய உடலால் நாம் திடம் பெற்றிருக்கிறோம். புதிய எண்ணங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பழைய ரசத்தை புதிய தோற்பைகளில் ஊற்றி வைப்பதில்லை. அதேபோல புதிய ரசத்தை பழைய தோற்பைகளில் ஊற்றி வைப்பது இல்லை. மதுவும் கெட்டுப்போம், தோற்பையும் சீர்விட்டு போய்விடும். அதுபோலதான் நம்ம எல்லாருமே கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட புதிய மனிதர்கள். பழைய சித்தாந்த எண்ணத்திற்குள் நாம் புதைந்து கிடக்க கூடாது என்பதற்குத்தான் ஆண்டவர் இந்த நாளில் பாரபட்சமற்ற ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், கிறிஸ்து என்கிற உடலோடு இணைந்திருக்கிற உறுப்புகளாய் நாம் இருக்க வேண்டும் என்கிற அழைப்பை கொடுத்தார். இன்னைக்கு நினைச்சு பாருங்க, இந்த ஜெப நேரத்துல, வழிபாட்டு நேரத்துல இறைவன் எனக்குள்ள வாஞ்சியோடு வந்திருக்கிறார். அவர் செயல்பட காத்திருக்கிறார். அவருடைய செயலை முடக்கக்கூடிய காரியம் என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சது போல இன்னைக்கு பரவலா தமிழகம் முழுவதும் ஜாதி அப்படின்றது நீக்கமர நிறைந்திருக்கிறது. அது திருச்சபைகளும் இருக்கிற எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை தூண்டி எரிய வைக்கக்கூடிய ஒரு வினையூக்கியாக ஆங்கிலத்தில் கேட்டலிஸ்ட் அப்படின்வாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த ஆராதனை பாடலில் இந்த பாடலை வல்லமையோடு நான் பாடி ஜெபிக்கிற நேரத்தில் எனக்குள்ள ஒரு மாற்றம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பின்னாக சென்று அவர் பின்பாக நடக்கிற பொழுது அதற்கான வெளிச்சம் கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த பாடலை நம்ம இணைந்து பாடி துதிப்போம். வாயின் பின்னே என்றவரே, வரும் வாழ்வில் உன் வழி நடத்திடுவாய். வாயின் பின்னே என்றவரே, வரும் வாழ்வில் உன் வழி நடத்திடுவாய். சொந்த ஊரில் இறைப்பணிக்கு இங்கு மதிப்புகள் இல்லை என்றவரே, சொந்த ஊரில் இறைப்பணிக்கு இங்கு மதிப்புகள் இல்லை என்றவரே, லட்சிய பணியை அளிக்கிற எனது சாதியும் வேதமும் கலைந்திடவா. வாயின் பின்னே என்றவரே, வரும் வாழ்வை உன் வழி நடத்திடுவாய். வாயின் பின்னே என்றவரே, வரும் வாழ்வில் உன் வழி நடத்திடுவாய்.
நாதியில்ல உலகினிலே நீ நீதிக்காக குரல் கொடுத்தாய். நாதியில்ல உலகினிலே நீ நீதிக்காக குரல் கொடுத்தாய். உள்ளவர் வறியவர் யாவரும் வரினும் உம்மை போல் அணுகும் மனநிலைத்தா. வாயின் பின்னே என்றவரே வரும் வாழ்வில் உன்படி நடத்திடுவாய். வாயின் பின்னே என்றவரே வரும் வாழ்வில் உன்படி நடத்திடுவாய். பிரியமான பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த பாடல் பாடுகிற பொழுது இடையிடையே நாங்கள் அந்த பாடலுடைய அர்த்தங்களை சொல்வது உண்டு. அது வழியாக ஆண்டவர் நமக்கு தரப்போகிற செய்தி என்ன என்பதை இந்த பாடலுக்கு முன்பாக முன்சுவையாய் சொல்வது உண்டு. ஆனால் இந்த நாளில் இந்த வரிகளை கேட்கிற பொழுது என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான செய்தியை ஆழமாய் அழுத்தமாய் நேரடியாக சொல்லப்படுகிறது. ஜாதி வன்மமில்லாமல் நாங்கள் வாழ வேண்டும், ஏழை எளியவர் என்கிற உள்ளவர் இல்லாதவர் என்கிற வேறுபாடுகளை களைந்து எல்லோருக்கும் சமமான மனிதராக இருக்க வேண்டும் என்கிற செய்தியை இந்த பாட்டு வழியாக தந்திருக்கிறீங்க ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். இந்த அருட்பணியாளர்களுக்கான பாடல் என்று நினைக்க வேண்டும். இது அழைத்தல் கொடுக்கப்பட்ட பாடல் என்று இல்லாமல் திருமுழுக்கினால் அழைக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்குமான ஒரு பாடல். அன்பு பிள்ளைகளை, இறைப்பணி பல நேரங்களில் இந்த ஜாதியம் என்கிற பெயரினால் முடக்கப்படுகிறது. பங்கு சமூகத்துடைய நலனுக்காக, இறையரசு கனவோடு இந்த சமூகம் பயணிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ அருட்பணியாளர்கள் எடுக்கிற பல முன்னெடுப்புகளுக்கு ஜாதியம் இன்றைக்கு தடையாய் வந்து நிற்கிறது. கட்டமைப்புகள் நம்மை தடுக்கிறது. கடவுளுடைய அருளை கண்டுகொள்வதற்கு தேவையற்ற கட்டமைப்புகளை உருவாக்கி வைத்துக் கொண்டு கிறிஸ்துவை, இன்றைக்கு கிறிஸ்தவத்தை நாம் கொச்சைப்படுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாட்கள்ல இவர்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக மக்கள் நலன் கருதி உம்முடைய சித்தாந்தத்தை உள்வாங்கி ஒரு கிறிஸ்தவ அருட்பணியாளராய் எத்தனையோ அருட்பணியாளர்கள் பணி செய்கிற சூழலில் அவர்களை ஜாதியின் பெயரிலே ஓரம் கட்டுவதும், ஜாதியின் அடிப்படையில் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு தடை நிற்கக்கூடிய குறுக்கு புத்தி கொண்ட சமூகத்தை இந்த நேரத்தில் நீர் கண்ணோக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அழகையினுடைய ஏவுகணைகளாக பல நேரங்களில் அவர்கள் செயல்பட தூண்டப்படுகிறார். அந்த தூண்டுதல்கள் எல்லாம் களையப்பட வேண்டும். கண்ணீரோடு எத்தனை குருக்கள் இந்த நாளில தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். நினைத்த பணியை, இறைவன் விரும்புகிற பணியை செய்ய முடியாமல் சடங்கு சம்பிரதாயமான ஒரு பங்கு பணியை செய்யக்கூடிய நிர்பந்தத்திற்கு உட்படுத்தப்படுகிறார். வழக்கம் என்கிற பெயரையும், இதான் எங்கள் ஊரினுடைய பாரம்பரியம் என்கிற பெயரிலும் எத்தனை கிராமங்களில், எத்தனை பங்குகளில் இன்றைக்கு ஜாதியம் முன்னிறுத்தப்படுகிறது. ஆண்டவர் சாட்டை கொண்டு அடித்து விரட்டுங்கள் என்று சொன்ன ஜாதியத்தை சிறு சிறு காரியங்கள் மூலமாக, முன்னெடுப்புகள் மூலமாக அகற்ற துடிக்கிற எத்தனை பணியாளர்கள் இன்றைக்கு ஓரம் கட்டப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள், அவர்கள் பெயரெல்லாம் கெடுக்கப்படுகிறது. இவையெல்லாம் அழகையினுடைய வேலையா இருக்கிறது. ஆண்டவரே, நீர் விரும்பிய அந்த சமத்துவமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட, உடலில் இணைந்திருக்கிற உறுப்புகள் அனைவரும் சமம் என்கிற உணர்வோடு நாங்கள் பயணிக்க தடையாக இருக்கிற சாத்தானின் சத்துருக்களின் அனைத்து விதமான தீய சக்திகளுக்கு ஏதுவான காரியங்களை ஆண்டவரை நீர்தாமே ஆவியின் துணை கொண்டு அகற்றி ஒரு ஆரோக்கியமான ஒரு திருச்சபை உருவாக்கிட துணை செய்ய வேண்டும் என்றும், அதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் துணை நிற்க தேவரீருடைய வல்லமையான ஆவி எங்களுக்குள் தூண்ட வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவருடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காமல் இந்த திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வுமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பள்ளி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்து கல்வனை போல் கழுமரத்தேனில் கண்டதனா. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.